ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தீங்கன்னா வாசலில் காய்கறி வண்டி தான் வந்துச்சு. காய்கறிலாம் வாங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது, அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு வாங்கினோம். 1 கிலோ வாங்கினேன். 1 கிலோ வந்து 50 ரூபா. சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆகுது, சரி வேக வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஒரு கிழங்கு கூட வீணாவே போகல, எதுலேயும் பூச்சிலாம் எதுவுமே இல்லை. கட் பண்ணுறேன் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ரொம்ப நல்லா இருந்துச்சு கிழங்கு. இதை மாதிரி குட்டி குட்டியாக ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் என்னன்னா வேக வைக்க வேண்டியதுதான். ஒரு பாத்திரத்துல தண்ணிய வச்சு அதுல கட் பண்ணி வச்ச கிழங்கு எல்லாத்தையும் எடுத்து போட வேண்டியதுதான். இதுல வந்து சில பேர் உப்பு போடணும்னு சொல்றாங்க, போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அது என்னன்னே தெரியல. ஆனா நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டேன். லைட்டா உப்பு போட்டு தான் வேக வச்சேன். இதுல உப்பு போடலாமா போடக்கூடாதா அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு சரியா தெரியல. அப்புறம் அந்த கிழங்க வச்சு நிறைய டிஷ்லாம் பண்றாங்க. பணியாரம் செய்றாங்க, இனிப்பு வடை செய்றாங்க. அந்த மாதிரி நிறையா செஞ்சு சாப்பிட்றாங்க. நான் இது வேக வச்சு தான் சாப்பிட்ருக்கேன். காலையில சாப்பிட்டுட்டு பாத்திரம்லாம் அப்படியே கிடந்துச்சு வாஷ் பேஷன்ல. சரி, அதுக்கு கிழங்கு வேவறதுக்குள்ள விளக்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கிட்டு இருந்தேன். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின்ல துணி. இது எப்போ நான் துணி போட்டாலும் மறந்து மறந்து போயிடுவேன். சரி, அதை எடுத்து காய போட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு வெளில போய் கொடியில காய போட்டேன். கொடியில போடும்போது கால் சுட்டு எடுத்துட்டு வெயில் நிக்கவே முடியல தரையில. வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் வெயிலே தெரியல. வீட்டை விட்டு வெளில போய் பார்த்தா தான் தெரியுது, சரியான வெயில் அடிக்குது. நிக்கவே முடியல, அவ்வளோ வெயில் அந்த தரையில. கிழங்கு நல்லா வெந்துட்டு தண்ணி நல்லா கொதிக்குது. ரொம்ப வெந்து கொல கொலன்னு போனாலும் நல்லா இருக்காது. ரொம்ப வேகாம இருந்தாலும் நல்லா இருக்காது. இதான் கரெக்டா இருக்கு. கத்தியில வச்சு குத்தி பார்த்துட்டேன், கரெக்டா இருக்கு. இதை எடுத்து தட்டுல எடுத்து வச்சிட வேண்டியதுதான் ஒன்று ஒன்றா. ஆறுனோன்னா உரிச்சோன்னா சூப்பரா வந்துடும். சூப்பரா வெந்து வந்துட்டு ஆறுனோன்னே தோலை உரிச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற அடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும்.